இலக்காரமாக பேசுகிறாரு. ராஜன் செல்லப்பா மதுரையில் இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாதம் வாழைப்பட்டி அவர் சார்பாக எடப்பாடி போய் பேசுவாராம். என் சார்பாக யாரப்பா சொன்னோம், எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோமா, அனைவரும் இணைய வேண்டியதுன்னு சொன்னோம். எங்கள் சார்பாக நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லலை. அங்கே அவர்கிட்ட போய் அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களை தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சிறப்பாக செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான என்ன செயல்படுதுங்க, என்ன செயல்படுது ஜெயிச்சிருப்பார்ல அவரு. ஆமா, அதாவது கட்சி இணைய வேண்டும் எல்லா தியாகத்துக்கும் தயாராக சொல்லிட்டு இருக்கிறோம்.